இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் யாபேசின் ஜெபம். கடந்த 2 நாட்களாக இந்த யாபேசின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோமே. வேதாகமத்திலே ஏராளமான பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணினார்கள். அந்த வரிசையில் நாம் பார்ப்போம். ஏன்னா யாபேசின் ஜெபம் மிகவும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த யாபேஸ் ஜெபித்தது மூலமாக அவர் பெற்ற நன்மை மாத்திரமல்ல, இந்த ஜெபத்தை குறித்து கேள்விப்பட்டவர்கள், ஜெபத்தை குறித்து வாசிக்கிறவர்கள், இந்த ஜெபத்தை தியானிக்கிறவர்கள், இந்த ஜெபத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக கொண்டு வந்தவர்களுக்கு மெய்யாகவே இந்த ஜெபத்தின் மூலமாக நல்ல பலனை கர்த்தர் தந்திருக்கிறார். குறிப்பாக என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் யாபேஸ் ஜெபத்தை நான் கண்டதனால், கேட்டதனால், படித்ததனால், பிரசங்கித்ததனால் அனுபவிக்க கர்த்தர் கிருபை சேர்க்கிறார். அன்றைக்கு யாபேஸ் இஸ்ரவேல் தேவனுக்கு என்னை ஆசை. முதலாவது நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வேலை, என் சூழ்நிலை, என் ஊழியம் எல்லாம் முதலாவது எனக்கு நீங்கள் இரக்கம் பாராட்டுங்க. வேதநாமம் சொல்கிறது, உன் அலங்கத்திற்குள்ள சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ள சுகம் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆகவே அந்த யாபேஸ் இஸ்ரவேல் தேவன் நோக்கி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, உங்களுக்கு பிரச்சனை என் கூட இருக்கட்டும், நான் போகிற இடத்துலலாம் எனக்கு கூட இருக்கட்டும். குறிப்பாக ஒவ்வொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணும்போது என்னுடைய தலைமை போதகர் அவருக்கு நான் கற்றுக்கொண்ட காரியம், வாகனத்தில் ஏறின உடனே முதலாவது ஜெபம் பண்ணுவார். எப்பா முதலாவது ஜெபம் பண்ண இந்த வாகனத்துக்கு முன்னால் அவர் போகணும். ஏன்னா சிறுவர் ஜனங்களுக்கு முன்னால் பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம் போனதுனால அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. இந்த கடைசி நாட்கள்லையும் அவருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது நம்ம போக்கையும் வரத்தையும் ஆஸ்வதிக்கணும்னா அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் எனக்கு முன்னால் செல்லணும், அவருடைய தூதர்கள் எனக்கு முன்னால் போகணும். எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் ஆண்டவரே. இஸ்ரவேலை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, தூக்குவதும் இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், வேலையில் அவருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமென்றால் பாதுகாப்பு, அவருடைய ஆசீர்வாதம் சொல்லி பார்க்கும் பொழுது சுகம், தீர்க்காயுசு, சுமுத்தான ஒரு வாழ்க்கை, குடும்ப சமாதானம், புருஷ மனைவிக்குள்ள சமாதானம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம். இந்த நாட்களில் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது உமது அடியாருடைய வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினால யாபேஸ் ஜெபித்த போது என்னை ஆசீர்வதியும். என்ன ஆசீர்வாதம்? தெய்வ ஆசீர்வாதம். முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலையில், நம்முடைய ஊழியத்தில், எல்லா நிலைமையிலையும் காட்ஸ் பிரசன்ஸ், காட்ஸ் க்ளோரி, காட்ஸ் பவர், காட்ஸ் ப்ரொடெக்ஷன் விளங்க நாம் ஜெபிப்போம். யாபேஸ் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மே காட் பிளஸ் யூ.